முதல் பாடல்ல முதல் வரியில என்ன சொல்றாரு பாருங்க. ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெருஞ்சோதி. ஆதி ஆரம்பமும் கிடையாது, அந்தம் முடிவும் கிடையாது. ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெருஞ்சோதின்னு திருவண்ணாமலையில பாடுறார். ரொம்ப அற்புதமான பாடல் பாருங்க. அந்த தலத்துக்கு ஏற்ற மாதிரி அருட்பெருஞ்சோதியா சுவாமி அங்க காட்சி கொடுத்தத ஆரம்பத்திலேயே ரொம்ப அற்புதமா சொல்றார். ஆதியும் அந்தமுமில்லா அரும்பெரும் ஜோதியை யாம் பாட கேட்டேன். வாங்க காலையில எழுந்து சுவாமியை நம்ம வாயார பாடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த முதல் சக்தி இரண்டாவது சக்தியை எழுப்புது. இந்த முதல் பாடல்ல அந்த மாதிரி எழுப்புது. இது மாதிரி ஒரு பாடல்கள்லையும் 8 பாடல்கள், முதல் 8 பாடல்கள்ல அடுத்தடுத்த சக்திகளோட சேர்ந்து போய் மற்ற சக்திகளை எழுப்புது. 8வது பாடல்ல 9 சக்தி எழுந்த உடனே அவங்க எப்படி போய் என்னன்னு சுவாமி கிட்ட பிரார்த்தனை வைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு. முதல் சக்தி இரண்டாவது இருக்கிற சக்தியை எழுப்பி, இரண்டாவது சக்தியோடு இணைந்து, மூன்றாவது சக்தியும் எழுப்பி, மூன்றாவது சக்தியும் இணைந்து, நான்காவது சக்தியை எழுப்பி 1, 2, 3, 4 ஆகிய 4 சக்திகளை ஒன்னா சேர்ந்து அப்படி அடுத்தடுத்ததாகன்னு 9 சக்திகள் எழுந்து சுவாமி கிட்ட போய் மார்கழி நீர் ஆடிட்டு தங்களை தயார்படுத்தி கொண்டு தங்களையும் அலங்கரித்து கொண்டு சுவாமியை போய் பார்க்க போறாங்க. அங்க போன உடனே இந்த திருவெம்பாவையில 9வது பாடலா ரொம்ப அற்புதமான ஒரு பாடலா சொல்றார். சுவாமி எப்படிப்பட்டவர்? முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளை, அங்க ஆதியும் அந்தமும் இல்ல அரும்பெருஞ்சோதின்னு ஆரம்பிச்சவர் முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள். எதெல்லாம் இந்த உலகத்துல ரொம்ப பழசுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதுக்கும் முன்னாடி இருக்கிறவர் சுவாமி சிவபெருமான்.